விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 3 லட்சத்திற்கும் மேலான பணம், 4 பவுண்ட் தங்க நகை ஆகியவை பறிமுதல் செய்து அங்கிருந்தவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள், பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு ஆகியவை வெளியே வீசி தப்ப முயன்றவர்களையும் பிடித்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள ஆவண எழுத்தாளர்களின் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் யாரையும் கைது செய்யாமல், வழக்குகள் குறித்த விவரங்களை அளிக்காமல் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்றதால் மக்களின் புகாருக்கு நடவடிக்கை எடுத்ததா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 11 பேர் இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் சனியன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி பழனிசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் 11 பேர் வழக்கம்போல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் நாகை மீனவர்கள் 11 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 11 பேரும் விசாரணைக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் இலங்கை கடற்கொள்ளையரால் 13 மீனவர்கள் தாக்கப்பட்டனர். இப்படி இலங்கை கடற்படை கடற்கொள்ளையர்களால் அவதிப்படும் தமிழக மீனவர்களை காக்க விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நீண்ட காலமாக நடைபெறாத கோயில் திருவிழாவை நடத்த கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசம்பட்டு கிராமத்தில் இருவேறு தரப்பினர் இடையே ஏற்பட்டு வரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக கோயில் தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஒரு பிரிவினர் கோயில் திருவிழா நடத்த கோரி கோயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் 6 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. விடியா மாநகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கால் டெங்கு காய்ச்சல் தலை தூக்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் திருவாடனை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். தினசரி 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வருகின்ற இந்த மருத்துவமனையில் 5க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிய வேண்டும். ஆனால் ஒரு மருத்துவர் கூட இல்லாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பரமக்குடியிலிருந்து 2 மருத்துவர்கள் வரும் நிலையில் அவர்களும் 12 மணிக்கு மேல் வீட்டிற்கு சென்று விடுவதால் அதன் பிறகு சிகிச்சை அளிப்பதற்கு செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதோடு அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை இங்கிருக்கும் செவிலியர்கள் அதே ஆம்புலன்ஸில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பிவிடுகின்றனர். இந்த அவல நிலை குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்து கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து சத்திரப்பட்டி செல்லும் தனியார் பேருந்து அதிக அளவில் ஆட்களை ஏற்றிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளிகள் இயங்கும் பகுதியான அழகை நகர் நிறுத்தம் வருவதற்குள் பேருந்து நிறைந்து விடுவதால் பள்ளி மாணவர்கள் பேருந்து கிடைக்காமல் படிக்கட்டுகளில் தொங்கியபடி செல்கின்றனர். விடிய ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள், பயணிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் காவல் உதவி ஆய்வாளரை திமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் காவல்துறையினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்கடை வீதியில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதிவதினி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தெரிகிறது. அப்போது அவ்வழியே மயூரநாத சுவாமி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் ஊர்வலம் கடக்கும் வரை சற்று பேச்சை நிறுத்தும்படி அவரை காவல்துறை உதவி ஆய்வாளர் கண்ணன் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் புகழரசன், பட்டமங்கலம் தலைவர் செல்வமணி, கவுன்சிலர் ரஜினி மற்றும் 20க்கும் மேற்பட்டவர்கள் கண்ணனை தள்ளிவிட்டு தாக்க முயன்றனர். இது மற்ற காவலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படி விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பில்லாத நிலை தொடர்ந்து நீடித்து வருவது காவலர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது.
சட்டவிரோத செங்கல் சூளைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கிய குறிப்பை நிறுத்தி வைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தெற்கு அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் செங்கல் சூளைகள் குடியிருப்புகள் மற்றும் பழத்தோட்டங்களில் இருந்து குறைந்தபட்சம் 800 மீட்டர் தூரத்திலும் ஒரு செங்கல் சூளைக்கும் மற்றொரு செங்கல் சூளைக்குமான இடைவெளி 1 கிலோமீட்டர் தூரமும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட குறிப்பேட்டில் புதிய செங்கல் சூளைகளுக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்றும் தற்போதுள்ள செங்கல் சூளைகளுக்கு பொருந்தாது என்றும் அறிவித்தது. இதனையடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் இருக்கை அளவுகோல்களை கடுமையாக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் திறனற்ற திமுக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கோட்டு வைத்துள்ளது.